வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொன்லைன் என்னன்னா காதலா காமமா அப்படின்றதான். இந்த படத்தை ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒன்று காதல், இன்னொன்று காமம். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னைக்கு நாம் 2019 ரிலீஸான ஓம்ப் அப்படின்ற படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் தமிழ் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் கேட்குற படங்கள் வெப்சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே நல்ல நண்பர்கள். இவங்க வீடு கூட பக்கத்து வீடு தான். ஹீரோயின் அவங்க தாத்தா கூட பாந்துட்டு இருக்கா. ஹீரோ அவங்க அப்பா அம்மா கூட பாந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ இனம் புரியாத அன்பு ஒன்று இருக்கு. ஒரு நாள் கிரண் என்ன பண்றா, அவங்க அம்மா பார்க்கறதுக்காக டோக்கியோ வரைக்கும் போயிருக்கா. போனப்ப அங்கே தங்கி படிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு திருப்பி ஹீரோ பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருக்கா. ஆனா ஹீரோ வேற ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கான். கிரண் போயிட்டு ஹீரோ கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்றப்ப அந்த காதலி என்ன பண்றா, ஹீரோ கிட்ட கோச்சிட்டு வெல்ல போறா. ஹீரோக்கு திருப்பி நினைவெல்லாம் வந்துட்டு உனக்கு கிரண் கூட சேர்ந்துட்டான். ரெண்டு பேரும் அவங்க பழைய காதலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பத்தி சொல்லணும்னா அவன் சொந்தமா ஒரு கரப்பாம்பூச்சி பண்ண வச்சிருக்கான். பக்கத்துல இருக்க ஐவு கூடத்துக்கு கரப்பாம்பூச்சி கொடுக்க போறேன், ஒரு 2-3 நாள்ல திருப்பி வந்துடும் சொல்றப்ப கிரண் முடியாது, நானும் தான் பருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி பாப்போன்ட்டு ரெண்டு பேரும் ட்ரக்ல போயிட்டு இருக்காங்க. போறப்ப கிரண் டாய்லெட் போனுட்டு வண்டியை நிறுத்த சொல்றா. ஹீரோப்பும் வண்டியை நிறுத்திட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு லாரியில் அடிபட்டு ஹீரோ செத்து போயிட்டான். ஹீரோயின் வந்து ஹீரோக்காகத்தான் 15 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்காங்க. பட் அவன் இப்ப இறந்து போயிட்டான். என்ன பண்ண போறோன்ட்டு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு எந்த ஒரு பொண்ணுமே கெடுக்காத ஒரு திமுறான பிச்சத்தை கையில எடுக்கிறாங்க. காதலனை திருப்பி கொண்டு வர போறேன், அதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கிறப்ப ஹீரோட அப்பா ஃபர்ஸ்ட் ஓகே அப்படின்ட்டாரு. ஆனா ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க, அதெல்லாம் சுத்தமா முடியவே முடியாது, ஒரு உயிர் போயிட்டுனா போனது போனதான், அதை திருப்பி எடுத்துட்டு வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா அது சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பாவோட அனுமதி பெற்ற ஹீரோயின் குளோனிக்க தான் வயிற்றுலேருந்தே பழக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளே ஹீரோனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அப்படி ஹீரோ மாதிரி இருக்குது. ஊருக்குள்ளே அந்த குழந்தைக்கு கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து பழத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அடுத்தவங்களுக்கு பிடிக்காது இல்லையா. இந்த குழந்தையோட அப்பா யாரு, இந்த குழந்தை குளோனிங் சொல்லி கேள்விப்பட்டேன்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் ஹீரோயின் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை குளோனிங்னு யார் போட்டு கொடுத்தான்னா ஹீரோவோட முன்னாள் காதலி இருக்கால அவ போட்டு விட்டா போல இருக்கு. அங்க இருக்க மக்களும் இந்த சாம்பிரதாயம் அப்படின்ட்டு எதிலும் முழுகி இருக்கனால ஹீரோயின் என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும்ட்டு ஊரோட தொடர்பு இல்லாம ஊர் குடியில இருக்க ஒரு ஆத்தங்கரையில வீடு கட்டி தங்குறா. அந்த குழந்தையோட அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அம்மா அப்பா ரெண்டு பேருக்குள்ளையும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் போது அந்த பையனும் வளர ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவன் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு லீவுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்திருக்கான். ஹீரோனுக்கு லைட்டா அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த பையனை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்டா தான் காதலன். ஆனா இப்போ அவன் பையன் அதோட வயசு வித்தியாசம் நிறைய இருக்குன்றதுனால என்ன பண்ண போறோன்ட்டு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட காதலன் காதலி ரெண்டு பேரும் சம்பவம் பண்றது கிரணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணை ஏதோ விரோதி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. இப்படிதான் அம்மா அப்பா எல்லாம் ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கப்ப ஹீரோ என்ன பண்றான், கிரனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள தலைய விட்டுட்டான். அது கிரனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க காதலிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இது கிரனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மறுநாள் கிரனோட மாமியார் அதாவது ஹீரோவோட அம்மா வந்து பாக்குறாங்க. அவன் பாட்டியை பார்த்த ஹீரோ இவங்க யாருன்னு சொல்லி கேட்கிறான். பட் பதில் காணும். ஆனா பாட்டிக்கு கிரண் மேல ஒரு கோபம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தான் பையன் மாதிரியே பேரன் இருக்கானுட்டு ஒரு ஆச்சரியமும் இருக்கு. பாட்டி அம்மா போன கருத்தது பையன் திருப்பி திருப்பி கேட்டு பார்க்கறான். பட் கிரண் எந்த பதம் சொல்ல மாட்டாங்க. கோவப்பட்டவன் சைக்கோத்தனமா நடந்துக்கிறான். இதை பார்த்த காதலி இப்போ கூட இருந்தா சரிப்பட்டாராதுன்ட்டு வீட்டை விட்டு போயிட்டா. லப்பர் போனப்போ கூட அவங்க அம்மா கிட்ட திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கப்ப கிரண் சில நோட்ஸ் புக்ஸ் அப்ப லேப்டாப்லாம் கொடுத்துறா. அதெல்லாம் பார்த்த கருத்தது இவன் வந்து ஒரு குளோன். இவனை மாதிரி இருக்க அவங்க அப்பாவை லவ் பண்ணியிருக்கா.
அப்பன் செத்ததுக்கு அடுத்தது குளோனிங் மூலமா தன்னை உருவாக்கியிருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு உன்னோட தப்பான ஆசைக்கு என்னை இப்படி ஏமாத்திட்டீங்க, உனக்கு என்ன என் கூட இருக்கணும் அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். தப்பு பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது இனிமேட்டு உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அவனை பார்க்க வர மாட்டேன், அதே மாதிரி நீ என்னை பார்க்க வரக்கூடாது புரியுதா அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட பேரை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தை வந்து 2 கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு சொன்ன பொண்ணு காதல், இன்னொன்று காமம். நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.